Hi students, this is Ashok Kumar, your JW Max trainer. Welcome to Max with AK46. நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் பர்டிகுலராக பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது எப்போல்லாம் பீரியாடிக்காக இருக்கும், எந்த டைமில், தட் மீன்ஸ் எந்த மேத்தமேட்டிக்கல் கண்டிஷனில் ஏ பீரியாடிக் தட் இஸ் நான் பீரியாடிக்காக இருக்கும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணோம். சில ப்ராப்ளத்தையும் அதில் சால்வ் பண்ணியிருந்தோம். இந்த பார்ட் 2 வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த வீடியோ போன வீடியோவோட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது ஜஸ்ட் இன்ட்ரொடக்ஷன், இது அதனுடைய எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாமா? நம்ம ஆல்ரெடி காம்போசைட் ஃபங்க்ஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் லுக் அட் திஸ் இ பவர் காஸ் எக்ஸ், ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் இ பவர் காஸ் எக்ஸ். இது ஒரு காம்போசைட் ஃபங்க்ஷன். இதில் நம்ம ரெண்டு விஷயத்த செப்பரேட்டாக எழுதிக்கிட்டா நல்லாயிருக்கும். ஒன் இஸ் அவுட்டர் ஃபங்க்ஷன், another one is inner function. இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, இதனுடைய பீரியடை நீங்கள் செப்பரேட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த இன்னர் ஃபங்க்ஷனோட பீரியட் காஸ் எக்ஸ்க்கு பீரியட் என்ன, 2π. இப்போ ஆட்டோமேட்டிக்காக திஸ் இன்னர் ஃபங்க்ஷன் பீரியட் வில் பி த பீரியட் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ். ஸோ பீரியட் ஆஃப் ஹெச் ஆஃப் எக்ஸ் இஸ் ஆல்சோ 2π. That's all. We got the answer. The same composite function category la one more question. இந்த பிளேஸ்ல பாருங்க, h of x எப்படி கொடுத்திருக்காங்க, sin of x square. As usual, that should be taken as f of g of x. Here f of x equal to sin x, g of x equal to x square. இப்போ as usual g of x ஓட பீரியட் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணோம். g of x is x square. ஒரு பாலினாமியல் குவாட்ராட்டிக்கா இருந்தாலோ கியூபிக்கா இருந்தாலோ, இல்லைன்னா சிம்பிளா சொல்லணும்னா டிகிரி கிரேட்டர் than or equal to 2 இருந்தா அந்த ஃபங்க்ஷன் வந்து நான் பீரியாடிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட் ஆர் நாட்? ஸோ g of x equal to x square here is non-periodic function. அப்போ ஆட்டோமேட்டிக்கா வாட் அபவுட் h of x? That is also non-periodic. அப்போனா பீரியடே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. The same categoryல one more question. Here h of x equal to நம்மளோட assumption as usual எப்படி இருக்கணும், f of g of x. Here f of x equal to, that is outer function, tan pi x னு கூட எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் சூட்டபிளா இருக்கும். And what about g of x, which is a fractional part of a function? Okay, g of x is also called as inner function. The fractional part of a function ஓட period ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், which is equal to 1. அப்படின்னா this h of x இருக்கு பார்த்தீங்களா, which is nothing but tan of pi into great fractional part of x. இதனுடைய பீரியடும் உங்களுக்கு 1 தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்க ஒரு விஷயம். லெட் மீ ரிப்பீட் இட் அகைன். இன்னர் ஃபங்க்ஷனோட பீரியட் டோட்டலா அந்த காம்போசிட் ஃபங்க்ஷனோட பீரியடா இருக்கும். தட்ஸ் ஆல். த ப்ராப்ளம் இஸ் ஓவர். த சேம் கேட்டகரி, தட் இஸ் காம்போசிட் ஃபங்க்ஷன்ஸ். மோஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் நம்ம காம்போசிட் ஃபங்க்ஷனாக தான் என்ட்ரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க. அதனால தான் நான் எல்லா கொஸ்டினுமே அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்ட் 1ல மட்டும்தான் உங்களுடைய சிம்பிள் ஃபங்க்ஷன்ஸ், சாதாரணமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு எப்படி பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பக்காவாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் இருக்கும். ஸோ ஹியர் கொடுக்கும்போதே அவங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் திஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் எடுத்துக்கிறேன், ஹெச் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். மீனிங் என்ன, ஹெச் ஆஃப் எக்ஸ் வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன், ஜி ஆஃப் எக்ஸ் வந்து இன்னர் ஃபங்க்ஷன். வாட் அபவுட் ஹெச் ஆஃப் எக்ஸ் ஹியர், which is cos x. What about g of x, which is 4x by 5. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வேல அப்ரோச் பண்ணணும். ஏன்னா cos x இருக்கு பாருங்க, பேசிக்கலி இது ஒரு பீரியாடிக் ஃபங்க்ஷன், h of x ஓட வேல்யூ.
அதில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன்னு பாருங்க. காஸ் எக்ஸோட பீரியடு எடுத்துக்கோங்க. t ஈக்குவல் டு 2π. ஓகேவா? 2π. இந்த g ஆஃப் எக்ஸில் வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்? 4/5. ஸோ 4/5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? 10π/4. அதர்வைஸ் எப்படி எழுதலாம்? 5π/2 அப்படின்னு எழுத முடியும். ஸோ இந்த மாதிரி கம்பைண்டாக இருக்கு பாருங்க, இந்த 5π/2. திஸ் இஸ் த பீரியட் ஃபார் f of x. ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் the same category-ல one more question, that is composite function-ல here f of x equal to e power sin x இருக்குல்ல, as usual தான். இதை நீங்க h of g of x னு எடுங்க. ரொம்ப ஆப்வியஸான விஷயம். h of x outer function, g of x inner function. நம்ம கொஸ்டின்ல h of x என்னவா இருக்கு? e power x ஃபார்ம்ல இருக்கு. What about g of x? sin x. ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது என்ன? இன்னர் ஃபங்க்ஷனோட பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த பீரியட் 2π தான் ஆக்சுவல் f of x-க்கு உங்களுக்கு பீரியடாகவே இருக்கும். ஸோ ஃபைனல் ரிசல்ட்டே உங்களுக்கு டைரக்டாக 2π இருக்கும். That's all. It's also over. So one more question in this category. As usual, the given function f of x is taken as h of g of x. So as usual, h of x is a outer function, g of x is a inner function. The sum of first h of x or value from the given question, which is nothing but directly sin x. G of x is equal to cos x. So already நம்ம discussion என்ன? Inner function cos x ஓட period first find out பண்ணணும். 2π. இந்த 2πல எந்த சேஞ்சுமே வராது. So directly this is the answer for f of x. That is f of x ஓட period உங்களுக்கு the same 2π தான் இருக்கும். ஓகேவா? That's all. This also over. So composite functionல next category question. h of x equal to modulus of sin x அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் இந்த காம்போசைட் ஃபங்க்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை f of g of xன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ரொம்ப ஆப்வியஸான விஷயம். f of x வந்து அவுட்டர் ஃபங்க்ஷன், g of x இன்னர் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஹியர் f of x equal to what? Outer function, which is nothing but directly modulus of x. ஓகேவா? What about g of x? sin x. இன்னர் ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம பீரியட் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். sin x ஓட பீரியட் 2π. ரைட் ஆர் நாட்? பட் இதுல இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, மாடுலஸ் ஃபங்க்ஷன் வந்து வாட் எவர் த பீரியட் கம்ஸ் அதை வந்து ஹாஃபா மாற்றி கொடுத்துரும். தட் மீன்ஸ் 2ஆல் டிவைட் பண்ணணும். தென் ஆக்சுவல் பீரியட் இஸ் π. இது நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், t ஈக்குவல் டு π அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கான ஆக்சுவல் ப்ரூஃப் இதுதான். sin x-க்கு ஆக்சுவலாக 2π, மாடுலஸ் வரதுனால வரக்கூடிய பீரியடை ஹாஃபா எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ தட் வி காட் π. h of x ஓட பீரியட் π. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கொஸ்டின். இது உங்களுக்கு சம் ஆஃப் த டூ பீரியட் ஃபங்க்ஷனும் இருக்கு, காம்போசிட் ஃபங்க்ஷனும் இருக்கு. அதனால இதை வந்து ஹேண்டில் பண்றதுக்கான மெத்தட் ஃபர்ஸ்ட் டேர்ம் எடுத்துக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோலயே பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோலயே சைன் ஆஃப் 2x/3. sin x ஓட ஃபண்டமெண்டல் பீரியட் அதை t1 எடுத்துக்கோங்க. 2π. லுக் அட் த கொஸ்டின். x ஓட கோஎஃபிஷியன்ட்டா உங்களுக்கு 2/3 இருக்கு. ஸோ 2/3ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ தட் t1 ஈக்குவல் டு 3π. ஒரு பார்ட் ஓவரா? நெக்ஸ்ட் ஒன் இஸ் tan ஆஃப் 3x/4. இனிஷியலாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது டேன்கான பீரியட். டேன்கான பீரியட் வந்து π. ஸோ 3/4ஆல் நம்ம πயை டிவைட் பண்ணால் நமக்கு ரிசல்ட் தட் இஸ் t2 ஈக்குவல் டு 4π/3. t1 அண்ட் t2 ஃபைண்ட் அவுட் பண்ண உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்? பர்டிகுலராக கொடுத்துருக்க கொஸ்டின் சம் ஆஃப் த டூ பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருக்கு. சம், டிஃபரன்ஸ், ப்ராடக்ட் அண்ட் கோஷன்ட் எது இருந்தாலும் சரி, நீங்கள் t1/t2-வை வேல்யூ கண்டுபிடிக்க ட்ரை பண்ணணும். தட் மீன்ஸ் t1/t2 ரேஷனலாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும்.
T1 ஓட வேல்யூ 3 pi, T2 ஓட வேல்யூ 4 pi by 3. pi கேன்சல் ஆகிடும். ஃபைனல் ரிசல்ட் வந்து 9/4 வருது. 9/4 ரேஷனலா இரேஷனலான்னு செக் பண்ணி பாருங்க. இட் இஸ் கிளியர்லி ரேஷனல். அடுத்ததான் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது LCM. LCM for T1 and T2. LCM for what about T1? T1 வந்து ஆல்ரெடி 3 pi இருக்கு. ஸோ லெட் இட் பி 3 pi by 1 எடுத்துக்கோங்க. ஃப்ராக்ஷனா கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா கன்வீனியன்ட்டா இருக்கும். T2 is equal to 4 pi by 3. ரெண்டு ஃப்ராக்ஷனுக்கு LCM எப்படி கண்டுபிடிக்கணும்? LCM of the numerator, that is 3 pi, 4 pi. GCD of the denominator. GCD means greatest common divisor of denominator. Numerator பாருங்க 3 pi and 4 pi க்கு LCM வந்து 12 pi. Right or not? GCD க்கு 1, 3 ஓட GCD 1. 1 denominator எடுத்தோன்ற necessity கிடையாது. So 12 pi is the period for f of x. That's all. So one more question. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். Also important one. நம்ம so far discuss பண்ணாத ஒரு category. So here f of x, which is in the form of h of g of x. So h of g of x அப்படின்னு எழுதுனா காம்போசிட் ஃபங்க்ஷனா இருக்கு. அவுட்டர் ஃபங்க்ஷன் h of x, இன்னர் ஃபங்க்ஷன் g of x. Am I right or not? So h of x equal to log x. So natural logarithm இது. அவங்க ln யூஸ் பண்ணியிருக்காங்க. What about g of x? g of x equal to secant x plus tan x. Secant x ஓட பீரியட் 2 pi, tan x ஓட பீரியட் pi. பட் அடிஷன்ல இருக்கிறதுனால நம்ம LCM ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ LCM of 2 pi, pi. ஸோ சம் ஆஃப் த டூ பீரியாடிக் ஃபங்க்ஷனாக இருந்தால் LCM எடுக்கணும் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 2 pi, piக்கு LCM வந்து 2 pi தான். ஸோ இன்னர் ஃபங்க்ஷன் g of xக்கு 2 pi பீரியடாக இருந்தால் ஆக்சுவல் f of x இருக்கு பார்த்தீங்களா, வாட் எவர் த அவுட்டர் ஃபங்க்ஷன் நெக்லெக்ட் பண்ணுங்க, f of x ஓட பீரியடும் 2 pi தான் இருக்கும். ஸோ பீரியட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இன்னர் ஃபங்க்ஷன். இந்த காம்போசிட் ஃபங்க்ஷனில் ஒன் மோர் கொஷின், that is f of x equal to, which is in the form of h of g of x. Outer function h of x is nothing but signum function அப்படின்னு சொல்லுவாங்க. SGN ஷார்ட்டா எழுதுறாங்க. SGN of x, which is nothing but signum function. What about g of x? That is a inner function, which is sin 2x. What is the property for the periodic function? It completely depends on the inner function. Here sin 2x, sin x ஓட general period or fundamental period வந்து 2 pi. x ஓட கோஎஃபிஷியன்ட் நமக்கு 2 இருக்கு. 2 ஆல டிவைட் பண்ணிடுங்க, you get pi. This is the period for f of x. f of x, it is a composite function. இதனுடைய பீரியடா என்ன சொல்லலாம்? அந்த சேம் pi எடுத்துக்கலாம். ஸோ இன்னர் ஃபங்க்ஷனோட பீரியட் தான் உங்களுக்கு f of xக்கும் பீரியடா இருக்கும். That's all. ஸோ பார்ட் 2 வீடியோட லாஸ்ட் கொஸ்டின் இது, and also important one. As usual தான். This is also a composite function. Initially f of x equal to h of g of x னு செலக்ட் பண்ணிக்கோங்க. What is h of x? It is an outer function which is in the form of root of x, right? What about g of x? Inner function cos square of x by 4. ஸோ ஒன் பை ஒன்னா டிஸ்கஸ் பண்ணிடலாமா? நான் g of x ஓட பீரியட் மட்டும்தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ரீசன், பீரியட் ஆஃப் எ ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் த இன்னர் ஃபங்க்ஷன். ஸோ காஸ் பர்டிகுலரா பவர்ல 2 இருந்ததுன்னா பீரியட் வந்து பை. 2 பைலாம் எழுதக்கூடாது, பை தான் எழுதணும். பிகாஸ் பவர் வந்து 2 ஈவன் நம்பர். பவர் ஆட் நம்பரா இருந்தால் 2 பை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்டா இருக்க 1/4 இதை டிவைட் பண்ணுங்க. ஸோ வி கெட் 4 பை. This is the period for g of x. Am I right or not? So then automatically for f of x,
4 pi is the period. This is the answer.